ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஆமாங்க, இது ஒரு லாங் வீடியோ. எங்கள் அம்மாவோட குலதெய்வ கோயிலில் பார்த்தீங்கன்னா நேற்று தைப்பூசன்றனால குத்துவிளக்கு பூஜை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. நாங்கள் அங்கே போகிறதுக்காக 5 மணிக்கே வீட்டில் விளக்கேற்றிட்டு ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டோம். ஸோ குத்துவிளக்கு பூஜைக்கு தேவையான திங்ஸ்லாம் பேக்கில் எடுத்து வச்சுட்டு இருந்தோம். என் பொண்ணு பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவளே செலக்ட் பண்ணி மேக்கப் போட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு வீட்டிலே ரவுண்ட் அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டா. ரொம்பவே குஷியாக இருந்தா கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் 5 மணிக்கெலாம் அங்கே வர சொல்லியிருந்தாங்க. நாங்கள் கோயில் ரீச் ஆகிறதுக்கு ஒரு 5:30 கிட்ட ஆயிடுச்சுங்க. இதுதாங்க கோயில், பாளையம்பட்டி காமாட்சி அம்மன் கோயில். நாங்கள் கோயிலுக்குள்ளே மெதுவாக நடந்து போய் பார்த்தோங்க. கோயிலில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேர் தான் வந்திருந்தாங்க. கோயிலில் குத்துவிளக்கு பூஜைக்காக டோக்கன்லாம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு பிளேஸ் பிடிச்சி அங்கே குத்துவிளக்கு பூஜைக்காக நாங்கள் என்ன பண்ணியிருந்தோன்னா கோலம்லாம் போட ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா ஒரு பிளேஸ் பிடிச்சி அங்கே கோலம் போட்டுட்டு இருந்தாங்க. என் பொண்ணு எப்படி கோலம் போடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ எங்களை மாதிரி வந்தவங்களும் அவங்கவுங்களுக்கு இருக்கிற இடத்துல கோலம் போட்டு குத்துவிளக்கு வச்சு அதில் மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அந்த டைமில் தான் அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படின்றனால எங்களால் அப்போதைக்கு சாமியை பார்க்க முடியல. ஸ்க்ரீன் போட்டு சாமியை அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் குத்துவிளக்கு பூஜை ஸ்டார்ட் பண்ண டைமில் தான் ஸ்க்ரீன்லாம் விளக்கி காமாட்சி அம்மாவை நாங்கள் பார்க்க முடிஞ்சது. ரொம்பவே அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. ஐயப்ப சாமிக்கெலாம் எப்படி படிக்கட்டுலாம் வச்சு செய்வாங்க, அதே மாதிரி படியெல்லாம் வச்சு கல்யாண பந்தல் மாதிரி போட்டு நடுவில் காமாட்சி அம்மன் இருந்தாங்க. அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா குத்துவிளக்கு பூஜைக்கு எல்லாருமே ஓரளவுக்கு வந்துட்டாங்க. அப்போ தான் குத்துவிளக்கு பூஜைக்கு தேவையான ஒவ்வொரு திங்ஸாக கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வாழை இலை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மெயினாக அந்த மஞ்சள் பிள்ளையார், அதுக்கப்புறம் வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், ஒரு லட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தாலிக்கயிறு, தாலியில் கட்டுறதுக்கு உண்டான மஞ்சள், வளையல், துணி, இப்படி எல்லாமே சாமி கும்பிட்றதுக்கு என்னென்ன திங்ஸ் தேவையோ எல்லாமே அவங்க ஒவ்வொன்றா கொடுக்க ஆரம்பித்தாங்க. என் பொண்ணு எல்லாமே எங்களோட சேர்ந்து ஆர்வமாக எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தா. அதுக்கப்புறம் நாங்கள் மஞ்சள் பிள்ளையாரை முதல்ல சாமி கும்பிட்டுட்டு குத்துவிளக்கு பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. கொஞ்ச நேரத்தில் நாங்கள் குத்துவிளக்கு உண்டான பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சிட்டோங்க. அதுக்கப்புறம் பூசாரி சாமிக்கு சூட தீவார்த்தனை காட்டிட்டு நாங்கள் வச்சுருக்கிற குத்துவிளக்கு எல்லாத்துக்கும் சூட தீவார்த்தனை காட்டினாங்க. அதுக்கப்புறம் ஆரத்தியெல்லாம் எடுத்தாங்க குத்துவிளக்குக்கு. அதுக்கப்புறம் இந்த டைம் புதுசாக பூசணிக்காலாம் சுற்றி திஷ்டியெல்லாம் கழிச்சாங்க. இது இந்த டைம் தான் பண்ணாங்க. எங்களுக்கே இதெல்லாம் புதுசாக இருந்துச்சு.
வீட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 9 மணிக்கிட்ட ரீச் ஆகிட்டோம். திரும்பவும் எங்கள் அம்மா வீட்டு வாசலில் வந்து விளக்கேற்றி வீட்டுக்குள்ளே கொண்டு போனாங்க. இது வந்துட்டு இப்படி பண்ணால் தான் வீட்டுக்கு லட்சுமி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம். அதனால் நாங்களும் அதே மாதிரி பண்ணோங்க. நம்ம சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.